நமஸ்காரம். நீங்கள் வாங்கும் கூட்டு பெருங்காய டப்பாவில் என்ன கலந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலும் மைதா, கோதுமை, அரிசி மாவு அதிகமாக கலந்துருப்பாங்க. நீங்கள் பெருங்காயம் என்ற பெயரில் அரிசி மாவு, கோதுமை, மைதா சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த காணொளி உங்களுக்கானது இல்லை. ஏன் பெருங்காயத்தை காம்பவுண்ட் செய்கிறோம் அப்படின்னா, ஈரான், ஆப்கானிஸ்தான், தசகிஸ்தான் போன்ற நாடுகளில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தூய பெருங்காய பிசினை பிசுபிசுப்பானது, புஞ்சன் ஸ்மெல் கொண்டது. அதை ஆங்கிலத்தில் டெவில்ஸ் டங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள வாலண்டைட் டெர்பினாய்ட்ஸ் அப்படிங்கிற ரசாயனம் பெருங்காயத்தை கெட்டியாக்கிவிடும். தூய பெருங்காயத்தை கூட்டு பெருங்காயமாக மாற்ற 2 பொருள் தேவை. ஒன்று பைண்டிங் ஏஜென்ட், இன்னொன்று ஃபில்லர். தூய பெருங்காயத்தில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி உண்டு. அதோடு சேர்க்கும் 2 பொருளுக்கும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் நீங்கள் செய்யும் சமையல் மணக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் நலம், உங்களை நம்பி இருக்கிறவங்க குடும்பத்தின் உடல் நலத்தை பாதுகாக்க முடியும். பைண்டிங் ஏஜெண்ட்டாக பயன்படும் கம் அரபிக் என்ற அக்காசியா செனகல், சூடான், நைஜீரியா, சத் போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. கம் அரபிக் ஏன் பயன்படுத்துகிறோம் என்றால், அந்த நாடுகளிலிருந்து வரும் கம் அரபிக் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் மற்றும் gluten ஃப்ரீயாக இருக்கும். இரண்டாவது ஃபில்லராக சொர்க்கம் ஃப்ளாரை பயன்படுத்துகிறோம். அதுவும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் மற்றும் gluten ஃப்ரீ ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது. இம்மூன்று பொருட்களையும் சரியான விகிதத்தில் சேர்த்தா தான் சமையலுக்கு பயன்படும் அற்புத வாசனை மற்றும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் gluten ஃப்ரீ கொண்ட கூட்டு பெருங்காயம் கிடைக்கும். இந்த கருவாட்டு நாட்டத்துக்கு மத்தியில் என்ன ஒரு காஸ்ட்லி சுமல் மணக்குதையா. இம்மூன்று பொருளையும் சேர்த்து கூட்டு பெருங்காயமாக தயாரிக்க 3 முதல் 5 நாட்கள் தேவைப்படும். தூய பெருங்காயத்தின் பண்புகள், அதன் தன்மை பற்றி லாஸ்ட் வீடியோலேயே பேசணும். பைண்டிங் ஏஜெண்ட்டாக பயன்படுற கம் அரபிக் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி கெட்டியாக்கும் தன்மை கொண்டது. அதனால் அதோடு சேர்க்கப்படுகின்ற பொருட்கள் தன்மையை உள்வாங்கி கொண்டு அது ஒரு பல்கிங் ஏஜெண்ட்டாக செயல்படும். எல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்பை குறைத்து இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்கிறது. கம் அரபிக்கில் ப்ரீபயோட்டிக் ஃபைபர் அதிகம் உள்ளது. ப்ரீபயோட்டிக் ஃபைபர் வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாலாம் வளர செய்யுது. ஆல்மோஸ்ட் இது தயிர் போல் செயற்படுவதால் உணவு ஜீரணத்திற்கு மிகவும் சிறந்தது. வயிற்றில் உள்ள புண், ஐபிஎஸ், வயிற்று பெருமல், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது. ஏப்பா தண்ணி குடிக்கும் போது தமிழரை முழுங்கிட்டியோ? ரெனுஸ்ரி கிளைட்டண்ட் பிராண்டில் சொர்க்கம் ஃப்ளார் ஃபில்லராக பயன்படுத்துகிறோம். லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் மற்றும் gluten ஃப்ரீ தன்மை கொண்டது. அதில் உள்ள பாஸ்பரஸ், மெக்னீசியம் எலும்புகளை வலுவாக்க உதவுகிறது. கம் அரபிக் மற்றும் சொர்க்கம் ஃப்ளாரில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் மற்றும் gluten ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி அதிகம் உள்ளதால் உணவில் உள்ள சர்க்கரையை மெதுவாக இரத்தத்தில் கலக்க உதவி செய்கிறது. கம் அரபிக் மற்றும் சொர்க்கம் ஃப்ளாரில் உள்ள அதிகப்படியான ஃபைபர் உடல் பருமனை குறைக்க உதவுகிறது. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் மற்றும் gluten ஃப்ரீ பற்றி வரும் வீடியோவில் விரிவாக பேசுவோம். RenuSri Glytend கூட்டு பெருங்காயம் இந்திய அரசின் FSI தர நிர்ணயத்தின்படி அதில் அடங்கியுள்ள மாய்ஸ்டர் 11% கீழே இருப்பதால் கூட்டு பெருங்காயம் தூள் கெட்டு போகாமல் இருக்க உதவி செய்கிறது. எப்படி நம்புவேன்? உங்களுக்கு பிடித்த அமேசான் இணையதளத்தில் எங்களது RenuSri Glytend பிராண்ட் இந்திய அரசு உணவுத்துறையின் அனுமதி மற்றும் கிளினிக்கலி டெஸ்ட் செய்த லேப் ரிப்போர்ட்டை காணலாம். நாங்கள் உங்கள் உடல் நலம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் மற்றும் gluten ஃப்ரீ கூட்டு பெருங்காயத்தை வழங்கியுள்ளோம். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும்.